அருண் பாண்டியன் சார் வந்து பயங்கர எங்கா ஒரு பாட்டுல ஒரு குழந்தையோட ஆடிட்டு இருக்காரு, ஒரு டீனேஜ் கேர்ளோட ஆடிக்கிட்டு இருக்காரு. இது யாரு இது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு நான் 2 நிமிஷம் நின்று ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தேன். நான் நிஜமாவே இவரா, எப்படி இது பாசிபிள், இது டிஏஜிகா இல்ல ஏஏயா இப்படின்னு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் ஹோல்ட் அந்த கொஸ்டினை நான் டைரக்டர் உதயகிட்டே கேட்டுடலாம் அப்படின்றதா. அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் சொல்ல முடியுமா? சீக்ரெட்லாம் எதுவும் இல்ல. எக்ஸாக்டா சாருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு, ஒரு யங் வெர்ஷனா பண்ணணும்ன்றது. எல்லாருக்கும் பண்ற மாதிரி டிஏஜிங் ஏஐயோட சப்போர்ட்டோட ஏதாவது பண்ணலாமான்றப்போ சார் இன்சிஸ்ட் பண்ணதும் என்னன்னா அதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், இந்த வேலையை என்கிட்ட விட்டுரு, நான் எங்க வந்து காட்டுறேன். அவரோட டீம் ஆளுங்க மேக்கப் பர்சன் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் போச்சு. ஃபைனலா ஒடிஷால தான் அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணோம். எனக்குன்னு இல்ல, ஓல் டீமே வந்து கொஞ்சம் ஷாக் ஆகி தான் நின்னோம். அவர் விக் எல்லாம் வச்சுட்டு வந்து அந்த காஸ்டியூம்ல வந்து நின்னப்போ ஓகே, அது பிளாஷ்பேக்ல நம்ம நினைச்ச அந்த கேரக்டரா வந்துட்டாரு அப்படின்னு இருந்தது. ரெண்டாவது, அது நாட் ஒன்லி பை லுக், அந்த ஓல்ட் செக்மெண்டே பாத்தீங்கன்னா பிஹேவியராவே அந்த யங்காவே இருந்திருப்பார். அவரோட ரொம்ப ஹாப்பியா இருப்பார். நான் அதுதான் நினைச்சேன், அந்த பாடி லாங்குவேஜ் அதுதான் நினைச்சேன். அவரோட அந்த ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி முடி, அந்த ஒரு நம்ம 90s அந்த பார்த்த ஒரு அந்த மூவ்மெண்ட், அந்த பாடி லாங்குவேஜ், கை காலம் எப்படி ஒரு மூவ் பண்றாருன்னு அந்த ஷார்ட் அந்த 30 செகண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன் சார். சார் இப்ப அந்த சர்ப்ரைஸ் பேபி இப்ப நீங்க சொல்லுங்க சார், என்ன சார் பண்ணீங்க, என்ன லேகியோ சாப்பிட்டீங்க சார்?